பாஜகலையோ காங்கிரஸ்லையோ ஒவ்வொரு தொகுதியிலும் 10 பேர் வேணும். இந்த தொகுதிக்கு 2 பேர் இவங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு 2 பேரை காமிக்க முடியுமா உங்களால? கஷ்டம். ஏன் தெரியுமா? 234 தொகுதியிலையும் கட்சியில காங்கிரஸோ இல்ல பாஜகவோ மினிமம் 2 பேர் கூட வேணாங்க, ஒரே ஒருத்தர் ட்ரை பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். கட்சியில் என்ன பண்ணுவீங்க? கூட்டணின்னு சொல்லிட்டு 10க்கும் 20க்கும் போய் நிற்பீங்க. மீதி 214 பேர் கை காசை விட்டு செலவு பண்ணதெல்லாம் சும்மா நிற்கணும். அதனால தான் யாரும் அது மாதிரி பண்ணுறது கிடையாது. எல்லாம் கூட்டணி கட்சி பார்த்துக்கிட்டோம். நாம என்ன பண்ணுறது? யாரையாவது கூட்டணி நிற்க சொல்லுவாங்க, நிற்கிறோம், அவ்வளோதான். அதெல்லாம் கூட்டணி கட்சி வேலை பார்க்கணும். இன்னைக்கு திமுக கூட்டணியில் வந்து இத்தனை கட்சிகள் இருக்காங்கன்னா, குறிப்பாக காங்கிரஸ். திமுக காரங்க வேலை செய்யலைன்னா அவங்களால ஜெயிக்க முடியுமா? இவங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கணும், பணம் ஓட்டும் இவங்க தான் கொடுக்கணும், பணமும் கொடுக்கணும். கம்யூனிஸ்டுகளாக இருந்தால் இப்போ விசிகாவுக்கும் நோட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு. அதனால நோட்டும் கொடுக்கணும், இவங்களுக்காக இறங்கி வேலையும் செய்யணும். சுமந்துட்டு போறாங்க திமுக கூட்டணி கட்சிகளை. புரியுதுங்களா? இவ்வளோ என்னோ சீன் போடுறாங்க பார்த்தீங்களா, நாங்கள் இருக்கிறனால தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்க அப்படின்னு. அவங்கள சுமக்கிறனால நீங்கள் என்ன ஆவீங்க? சரிங்க, அவங்களுக்கு சீட்டு கொடுத்துட்றாங்க, உங்கள் ஆளுங்களை வச்சு வேலை பார்த்துக்கங்கன்னு சொல்கிறாங்க. ஜெயிச்சிருவீங்களா நீங்கள்? அந்த திமுக காரன் கருப்பு சிவப்பு கரை வேட்டி கட்டினா வந்து வேலை செய்யணும்னா அவங்களால ஜெயிக்க முடியாது கூட்டணி கட்சி.